வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்ற பொன்னான வரிகளுடன் இந்த பதிவில் கும்ப ராசிக்காரர்களுக்கான விஸ்வவசு வருஷத்துடைய முதல் மாதமான சித்திரை மாதத்துடைய பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த கும்பராசிக்காரர்கள் அப்படின்னாலே உலகத்தில் உள்ள இன்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மண், பெண்ணு, பொண்ணு, பொருள்னு அத்தனை விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிறதுக்காகவே பிறப்பெடுத்த ஒரு ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு நினச்சது கிடைக்கல அப்படின்னாலும் கிடைச்சதை வச்சு ஒரு மகிழ்ச்சி திருப்தி அடையக்கூடிய நபர்கள் அப்படின்னாலும் இந்த கும்பராசிக்காரர்களை சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த சித்திரை மாதம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான மேச ராசியில் ஒரு உச்ச நிலையில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இது சூரியன் மேச ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மலையாளத்தில் மேச மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த சித்திரை மாதத்தில் இந்த 7.5 சனி அப்படின்னு வரப்போ உங்களை விட்டு ஜென்ம சனி உங்களை விட்டு விலகிட்டாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் இந்த சனி பயிற்சி அப்படின்றது நிகழ இருக்குது. அது வரைக்கும் சனி உங்கள் கும்பராசியில் தான் இருக்கார். அதுக்கு இடைப்பட்ட காலகட்டங்களில் வரக்கூடிய 26 ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அடைகிறது. அதாவது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான மீன ராசியில் இருந்த ராகு உங்கள் ராசியில் பயணிக்க போகிறாரு வரக்கூடிய ஏப்ரல் 26 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான கன்னியில் இருந்த கேதுவானவர் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைய போகிறார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னா நிச்சயமாக கொஞ்சம் பாதகத்தை தான் ஏற்படுத்தும். அது எப்பப்போ எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த நட்சத்திர பாதங்களை சேர்ந்தவங்களுக்கு பாதகத்தை பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பதிவில் ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டு வரேன். இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி குருவும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இது ரொம்ப ஒரு சிறப்பான யோகம். இப்போது இதோடைய பலன் அப்படின்னு வர்றப்போ ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, இல்லை சொத்துக்கள் வாங்கிறது இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அட்லீஸ்ட்டு ஸோ ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு, இடம் வாங்குகிற அளவுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை அப்படின்னாலும் ஒரு குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ஆடை ஆபரணங்களாச்சும் வாங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கின்றனால உங்களுடைய வருமானம் அப்படின்றது ஒரு சேமிப்பில் இருக்கும். அந்த சேமிப்பு அப்படின்றது ஒரு சொத்துக்களாக மாறக்கூடிய காலம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாதம் உங்களுடைய பொருளாதாரம் பணப்புழக்கம் அப்படின்றது ஒரு திருப்திகரமாகவே இருக்கும். அடுத்ததான் மனைவி, பிள்ளை, குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல பயணிக்கிறதும் உங்களுடைய புத்திரஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா வரக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30 அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை தான். மனைவி பிள்ளைகளோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்காக நேரம் ஒதுக்குவீங்க. நீங்களும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்குவீங்க. இந்த மாதத்தில் கும்பராசியை சேர்ந்த காதலர்களின் கனிவான கவனத்திற்கு பொதுவாகவே காலபுருஷனுடைய வீரியஸ்தானம் இவங்களுக்கு புத்திரஸ்தானமாக வரதும், இவங்களுக்கு 5க்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரனால இவங்க காதலிக்கக்கூடிய காலகட்டங்களில் கன்சீவ் ஆகி கருக்கலைப்பு செய்யக்கூடிய ஒரு முதன்மையான ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த கும்பத்தை ராசியாகவோ லக்னமாக கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, காதலில் எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியும் ஒரு சேர 3ஆம் இடத்துல பயணிக்கக்கூடிய காலகட்டத்தினால இதை சனி பார்வை செய்கிறார். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயால் பார்வை பெற்ற உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ அப்போது என்ன கதைன்னா பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க டேடி மம்மி வீட்டில் தடை போட யாரும் இல்லைன்னா செவரேறி குதிக்கிற ராசிக்காரர்கள்னால் இந்த கும்பராசிக்காரர்கள் தான். ஸோ அப்படி செவரேறி குதிக்கிறதுக்கு இப்போ மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க காதலர்கள்.
இந்த மாதம் தொழில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல பயணிக்கிறதுனால இருந்தாலும் ஒரு நீச நிலையில் இருக்கார். இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதே மாதிரி 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அப்படின்றனால உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் அப்படின்றது ஒரு திருப்திகரமாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் என்ன இருந்தாலும் இந்த 10ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நீச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால என்னதான் கடுமையாக உழைச்சாலும் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வருமானம் இல்லை அப்படின்ற ஒரு சலிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கூட்டு தொழில் சிறக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கூட்டு தொழிலுக்குரிய 7ஆம் பாவம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஒரு உச்ச சூழ்நிலையில் இருக்க காரணத்தினால கூட்டு தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஷேர் பண்ணி எதாக இருந்தாலும் ஒரு டிஸ்கஸ் பண்ணி தொழிலை நடத்துவீங்க அப்படின்னே சொல்லலாம். கூட்டாளியோட ஒரு ஒளிவு மறைவின்றி செயல்படுவீங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக கலைத்துறையில் சிறக்க முடியுமா, பிரகாசிக்க முடியுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு மேலே வர்றாரு. ஸோ கலைத்துறை இந்த மாதம் ஏப்ரல் 30க்கு அப்புறம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் கலைச்சேவைக்கு ஏற்ற ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த கும்பராசிக்காரலாக இருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் பொருந்தாது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவிட்ட நட்சத்திரக்காரங்களும் சரி, சதய நட்சத்திரக்காரங்களும் சரி, இந்த 7.5 சனியிலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு ஒரு சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். இருந்தாலும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் இன்னமும் ஒரு வெளிவர முடியாத இடத்துல தான் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளில் இன்றைக்கி இருக்கக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களில் ஒரு அதிகப்படியான பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னா, என்னுடைய கருத்து இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களை தான் சொல்லுவேன். நிச்சயமாக இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கள் ஏதோ ஒரு வித போராட்டங்கள், மன ரீதியான பிரச்சனைகள், இல்லை உடல் ரீதியான தொந்தரவுகள் அப்படின்ற ஒரு பிரச்சனையில் தான் இருப்பீங்க. இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களோட பிரச்சனைகள், சிக்கல்கள் தீர்வதற்கு இன்னும் அந்த சித்திரை மாதத்திற்கு பிறகு 4 மாதங்கள் கழித்து தான் உங்களுடைய பிரச்சனையோடைய அளவு குறையும், தன்மை மாறும் அப்படின்னு சொல்லுவேன். மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை ஒவ்வொரு மாதமும் நம்ம பதிவில் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க யாரும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சிலையாக இருக்கட்டும், வண்டி வாகனங்கள்லையாக இருக்கட்டும், முன்கோபம், பிடிவாதம் இதெல்லாம் தளர்த்திக்கிறது நல்லது. ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்தவங்க, மார்ச் மாதம் 8, 9, 10, 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, மே மாதம் 14, 15 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, ஜூலை மாதம் 16, 17 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, செப்டம்பர் மாதம் 17, 18 தேதிகளில் பிறந்திருக்கோங்க, நவம்பர் மாதம் 16, 17 இந்த தேதிகளில் பிறந்திருக்கோங்க. பொதுவாகவே கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும், பேச்சில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த சித்திரை மாத முடிவுக்கு பிறகு பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கான இந்த சித்திரை மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.